இப்போ அவரைப்பயிறு சீசன் இல்லைங்க. ஆனால் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க மாட்டுக்கு தட்டை போட்டிருந்தாங்க. அந்த தட்டை சோளத்தட்டைக்குள்ளே 1, 2 அவரைப்பயிரை தூவிட்டு இருந்துப்பாங்க போல இருக்குது. அதிலேருந்து ஊடு பயிராக 1, 2 தப்பி முளைச்சி வந்தது. ஒரு அளவுக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ கிடச்சிருக்கும் போல இருக்குது. அதில் எனக்கும் 1 கிலோ கொடுத்தாங்க. ஆசையாக நானும் வாங்கிட்டேன். ஏன்னா இப்போ சீசன் இருக்கிறப்போ கடையில் விற்கும், நம்ம வேணுன்ற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ சீசன் இல்லையா, சரின்ட்டு அப்படியேவும் சந்தோஷமாக வாங்கியாச்சு. வாங்கி இப்போ அந்த தட்டைப்பயிறு குழம்ப எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த முறையில் நான் வைக்க போகிறேங்க. அது எப்படின்னு உங்களுக்கு நான் அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா வதக்கிட்டு முன்னாடியே அது கூட சோம்பு, சீரகம், அப்புறம் மல்லி இதெல்லாம் போட்டு கிண்டிட்டு அதுக்கடுத்து தாளித்த பிறகு தான் தக்காளி வெங்காயம் போடணுங்க. போட்டுட்டு அதை நல்லா சுருள வதக்கிடணும். வதக்கின பிறகு அப்படியே இந்த பயரை கொஞ்சோண்டு தேங்காய் சில்லு, அதாவது அரைமுடி தேங்காய், ஒரு கை அளவு, அதாவது கொஞ்சோண்டு அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பயரை, பச்சை பயிறு, அதாவது அசிப்பயிரும்பாங்க, அந்த பச்சை பயிரை எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு சீரகம், சோம்பு இதை போட்டு இது தாங்க மசாலா. இந்த வாசனையோடு தாங்க குழம்பு, இந்த பயிரும் வர்றது தாங்க இந்த குழம்போட டேஸ்ட் அண்ட் ட்ரிக்ஸ். இதுதான் எங்கள் பாட்டியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பச்சை பயிறு இதே மாதிரி தட்டாம்பயிரும் சரி, எந்த பயிரும் நம்மளுக்கு பச்சையாக எது கிடைக்குதோ அதோட ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து அதோட அரைச்சி, மசாலாவோட அரைச்சி போட்டோம்னா அதோட வாசனையே ஜம்முன்னு இருக்குங்க. குழம்பு திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டுக்கணும். அது மாதிரி இப்போ அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டேங்க. அதோடு சேர்த்து மசாலாவையும் அரைச்சி வச்சாச்சு. அப்படியே அவரைப்பயிரையும் ஒரு குக்கரில் போட்டு விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. விசில் வச்சு எடுத்த பிறகு குழம்பு ஒரு சேர கிண்டி அப்படியே கொதித்து வரவும் அவரைப்பயிரை சேர்த்து நல்லா கலக்கிக்கணுங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக வீடே நிறைஞ்சிருக்குங்க. ஒரு தடவை இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எந்த மாதிரி இந்த மாதிரி பச்சை பயிரை நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கும் டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.